பசுபதி பாத்தீங்கன்னா, விஜய்க்கு நிவின பத்தின எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நிவின், காவேரி கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பிளான் பண்ணி, நிவின், காவேரி இவங்க 2 பேரும் இருந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு போட்டு காட்டி, காவேரி அவங்க வீட்ல இருக்கிறவங்கள ரொம்பவே அவமானப்படுத்துறாரு. ஆனா பசுபதிக்கு தெரியாது, விஜய்யே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாமே இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த வீடியோவ போடும்போது விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது. ஸோ தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த மேரேஜே பண்ணியிருக்கோம். ஆனா இவன் வேற வந்து இதெல்லாம் போட்டு இன்னும் இந்த விஷயத்தவே வந்து கெடுக்க பார்க்குறானே அப்படின்ற மாரி விஜய் வந்து பயங்கரமா பசுபதி மேல கோவப்படுறாரு. ஸோ இது எல்லாமே இவர் பண்ண அனிமேஷன் தான். இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவள புடிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்படி சொல்றாங்க. இத கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது பசுபதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா அவன் இத பார்த்துட்டு இவள இழுத்து வெளிய விடுவான்னு பார்த்தா, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பசுபதி யோசிக்கிறாரு. ஏற்கனவே இவங்களுக்கு வீடு வாடகைக்கு விடக்கூடாது அப்படி சொல்லி பிரச்சனை பண்ண இவரு, இதை எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே ஒரு நிமிஷம் கூட பசுபதி இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டா பேசுறது நிவினுக்கும் அவங்க வீட்ல ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ காவேரியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த நிவின், விஜய் இப்படி பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் பாத்தீங்கன்னா நிவின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போறாரு. நிவின் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னவா இருக்கும், ஒருவேளை இவர் வந்து சந்தேகப்பட்டு காவேரி கஷ்டப்படுத்துவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிவின் யோசிக்கிறாரு. ஆனா வந்து விஜய் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பத்தி நிவின் கிட்ட சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், உண்மையிலேயே வந்து நிவின் விஜய் மூலியமா காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருமா அப்படிங்கிறது வெயிட்